ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸ் வேலூரை சேர்ந்த லட்சுமி நாராயணன் குரூப் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸ்ன்னு தான் நம்ம பேர் வச்சுக்கிறோம். இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் அப்படின்னு நடத்தி இந்த குரூப்புக்கு நம்ம இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸ் அப்படின்ட்டு ஒரு பேர் வச்சுருக்கிறோம். அந்த குரூப்பில் லட்சுமி நாராயணன் அடுத்தது ஜனார்தன அப்படின்றவர் தான் நம்ம ஐஎஃப்எஸ்ஸில் மிகப்பெரிய ஒரு டைரக்டராக வழிகாட்டுதில் அந்த ஜூம் ஐடியில் நல்லா இவங்க இத்தனை கோடி ஃபண்டு வச்சுருக்குறாங்க, இவங்க அத்தனை கோடி ஃபண்டு வச்சுருக்குறாங்க, நம்ம கூட இவங்க பயணித்தவங்களும் இத்தனை கோடி சொத்து வச்சுருக்குறாங்க, அசையும் சொத்து அசையா சொத்துலாம் இவ்வளோ வச்சுருக்குறாங்கன்ட்டு ஜூம் ஐடியில் ஜூம் மீட்டிங் போட்டு அடிக்கடி ஒரு 4000 பேர் 3000 பேர் 2000 பேர் 200 300 பேர் 500 பேர் ஒரு ஜூம் ஐடி போட்டு அவங்கள பணத்தை அவங்கவுங்க பணத்தை அவங்களுக்கே வாங்கி திருப்பி கொடுத்து ஜூம் ஐடி மீட்டிங் போட்டு அவர் தான் இந்த மக்களை எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவார். இந்த பணத்தை ஆசை தூண்டி இவ்வளோ 10,000 கோடி வச்சுருக்குறோம் 10,000 கோடி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஜூம் ஐடி போட்டு பணத்தை எப்படி கறக்கணுமோ மக்கள்கிட்ட அப்படி கறந்து இவனுங்கிட்ட பணம் தான் இவனுங்க செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. மக்கள்கிட்ட பணத்தை சுரண்டி இவனுங்க பக்கா வெளியில் போய் செட்டில் ஆகிட்டு அவங்க எல்லாமே அவங்க ஃபேமிலி எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகி இப்போது 2 ஆண்டுக்கு அப்புறம் ஜனார்தனன்ற ஒரு கைதியை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 2 ஆண்டு முடிஞ்சுது. 2 ஆண்டு முடிஞ்சதில் நம்ம நெமிலி சேர்ந்த ஜெகனை கைது பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வேலூரை சேர்ந்த ஜனார்தன அப்படின்றவனை கைது பண்ண முடிஞ்சுது. நம்ம தமிழக அரசு காவல்துறையால் 2 ஆண்டில் 2 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. 2 ஆண்டில் 2 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஹரிதாஸ் கைது பண்ணல. இன்னும் தனசேகரன்ற முக்கிய குற்றவாளியே அந்த புறம்போக்கு பையன் தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது, மக்கள்கிட்ட பணத்தை பெரிய லெவலில் இந்த காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய நம்பர் 1 புறம்போக்கு பொறிக்கு பையன் இறக்கத்தில் அந்த சொத்து மொத்தமே பார்த்து கோகுலம் சர்ச்சில் அடமானம் போட்டு வச்சு அவன் மனைவி பேரில் போட்டு வச்சுக்கிறான். இவன் பேரில் ஒன்றும் இல்லாத மாதிரி காட்டி அதை நல்லா பக்கவாக அப்படியே பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறான். இந்த புறம்போக்கு பையனை கைது பண்ண முடியல. அதே போல் ஹரின்ற நாயை இன்னமும் கைது பண்ண முடியல. அது கூட வக்கீலாக சுற்றிக்கிட்டு இந்த சௌரியன்றவன் மின்மினி சரவணெலாம் உள்ளே போயிட்டு கூட வந்து வெளியில் ஏகப்பட்ட கோடியில் அப்ஸ்டாண்டிங் எல்லாமே காஞ்சிபுரத்தில் எவனுமே கிடையாது. இந்த தனசேகரன்ற ஒரு பொட்டை பையன் தான் அவன் ஒரு பணமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான். நடப்பணமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற பொட்டை பையன் அவன்கிட்ட தான் சுற்றிக்கிட்டு இருந்தால் அவன் பேரில் இந்த வக்கீல் நோட்டீஸ்லாம் அமுச்சு அவனை கைது பண்ண முடியல. அதாவது இது ஏன் இது உடனே பாருங்கள் தனசேகர் நியூஸுக்கு போயிடுது. நம்ம மைண்டு வாய்ஸு டக்குன்னு எதனா ஒரு நியூஸ் பேச போனால் நீட்டாக தனசேகர்கிட்ட போயிடுது மைண்டு. ஜனார்தனன்றவனை கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் ஒரு நியூஸில் பார்த்துருந்தோம். நம்ம ஒரு அம்மையார் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த நியூஸும் போய் பார்க்கும்போது பார்த்தா அதே போல் முக்கிய குற்றவாளி ஜனார்தனை. அதை நம்ம ஏன் இந்த விஷயத்தை சொல்ல வரோன்னா 2 ஆண்டில் 2 பேர் மட்டும் கைது பண்ணியிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய தமிழக அரசோட வெற்றியை நம்ம கண்டிப்பாக தமிழக அரசால் காவல்துறையால் இந்த வெற்றியை நம்ம மக்கள் எல்லோரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2 ஆண்டில் 2 பேர் மட்டும் கைது பண்ணிக்கிறாங்க. முக்கிய குற்றவாளியான நான் லட்சுமி நாராயணன் கைது பண்ண முடியல. அதாவது இவன் பேரில் 84 கோடி 84,000 கோடியாக கைது பணத்தை சுத்தறதுக்காக இவனை ஒரு ஆள் 2வது ஆளாக இவனை கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் முக்கிய குற்றவாளியாக இருக்கிற நம்ம லட்சுமி நாராயணன் ரெட் கார்டு நோட்டீஸ் கொடுத்தாங்க இல்லையா, அவனை கைது பண்ணவே முடியல. எந்த நாட்டில் பதுங்கியிருக்கிறானே தெரில. அப்புறம் மோகன் பாபுன்றவனை கைது பண்ண முடியாமல் இருக்கிறாங்க முக்கிய குற்றம். அதுக்கப்புறம் ஆதி நாராயணன் ஒருத்தன் இருக்கிறான். இவனுக்கு அண்ணனும் அல்ப நாராயணன் ஒருத்தவர் அவன் தம்பியை இவனுங்களாம் இருக்கிறான். இவனுங்களாம் எப்போ கைது பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் மக்கள் அனைவரும் பணத்தை அவனுக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஏதோ கஞ்சியோ கூவோ சாப்பிட்டுக்கிட்டு அவங்க ரொம்ப எத்தனையோ பேரோட சாபத்துக்கு ஆளாகி எத்தனையோ பேரோட பிழைப்பே எப்படி நடத்த முடியுமா முடியாதுன்ற மாதிரி நிறைய பேர் இறந்தாங்க. அதனோட ஆத்மாவுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆளாகி எத்தனையோ பேரோட வயிற்றெரிச்சலுக்கு ஆளான ஒரு நம்ம மக்கள் அனைவரும் இந்த எல்லா பாவமும் மொத்தம் இந்த தமிழக காவல்துறையும் சேரும், தமிழக அரசாங்கத்தையும் சேரும். இந்த திருட்டு செவடியா பசங்களா இந்த இருக்கிற நம்ம ஐஎஃப்எஸ் குரூப் எல்லாமே அந்த பாவம் எல்லாமே அந்த மக்களுக்கு பட்ட இப்போ கஷ்ட துயரங்கள் அனைத்து பாவமும் இந்த ஐஎஃப்எஸ் டீமோட இந்த தனசேகர் ஹரிதாஸ் ஜெகனு லட்சுமி நாராயணன் இப்போ கைது பண்ணாங்களே ஜனார்தனை இந்த நாய்களை தான் இந்த நாய்களோட அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை தான் சேரும் அப்படின்றது நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம். ஜனார்தனன்றவரை மட்டும் இன்றைக்கி கைது பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இன்னும் அடுத்தது என்ன லட்சுமி நாராயணன் மோகன் பாபுலாம் இருக்கிறாங்க. இவங்களாம் எப்போ கைது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு சேனலில் ஃபேஸ்புக்கில் நல்லடா வெற்றின்னு சொல்லி எல்லோரும் நீங்கள் இது இவனுங்களை
ரெண்டாவது ஆள் கைது பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் மற்ற மக்களை கைது பண்ணுறதுக்கு இன்னும் 2 ஆண்டு, இன்னும் ரெண்டு ஆண்டுக்கு ஒருத்தர் கைது பண்ணுற மாதிரி பிளான் போட்டுருக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ், அதாவது அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிங்க நீங்கள் எல்லோரும். காவல்துறை வந்து ரெட் கார்டு நோட்டீஸ் எந்த நாட்டிலே இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியாமல் இந்த டீமுக்கு இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு அதான் ஒரு வெற்றின்னு சொல்லிட்டு பெரிய நிறைய நீங்கள் ஒரு ஹிட் கொடுங்க. மிகப்பெரிய நம்ம ஃபேஸ்புக்கு இணையதளத்திலாம் போட்டு நீங்கள் தமிழக அரசாங்கத்தை பெரிய புகழ்ந்து சொல்லுங்கள். 2 ஆண்டில் 2 பேர் கைது பண்ணிக்கிறாங்க. காவல்துறையால் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வச்சுருந்தோம். அந்த நம்பிக்கையை நம்ம கைவிடாமல் 2 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் உங்கள் ஒரு பதிவு போடுங்க. மக்கள் அனைவரும், எத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறோம் நம்ம எல்லோரும், அந்த மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒரு பதிவு போட்டிங்க அப்படின்னா காவல்துறை அப்படியே சல்யூட்டு அடித்து தமிழக மக்களை எல்லோரும் காப்பாற்றுற எத்தனையோ மக்களோட குடும்ப துயரத்தை காப்பாற்றுறதுக்கு ஆண்டுக்கு நாங்கள் ஒரு 2 ஆண்டுக்கு ஒருத்தர் கைது பண்ணியே தீர்வுன்ற ஒரு சபதத்தை எடுப்பாங்க நம்ம காவல்துறை எல்லோரும். உடனே சொல்யூஷன் காண மாட்டாங்க. 2 ஆண்டுக்கு ஒரு முறை எப்படியாவது ஒருத்தனை கைது பண்ணிவிடும் அப்படின்ற ஏன்னா நீங்கள் போட்ட பதிவு எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா, போட்ட பதிவு எல்லாம் பரவாயில்ல, மக்கள் விழிப்புணர்வோடு தான் இருக்கிறாங்க. நம்ம 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒருத்தனை கைது பண்ணிடணும். குறிப்பாக நம்ம தனசேகரன்ற லோக்கல்லே சுற்றிக்கிட்டு இருப்பான். எத்தனை பேர் நம்ம கைது பண்ணுறதுக்கு உண்டான பணம் சம்மந்தப்பட்டது இந்தமாரி மோசடிக்கெலாம் இப்படி தான் போகும். 2 ஆண்டுக்கு ஒரு முறை, 5 ஆண்டுக்கு ஒரு முறை, அடுத்தடுத்து இன்னும் 11 குற்றவாளி அறிவிச்சிருக்கிறாங்களே. 2 பேர் கைது பண்ணிட்டாங்க, 9 பேர் இருக்கிறானுங்க. அந்த 9 பேரில் தனசேகரன்ற பேரே இல்லை. அதில் எப்படி பாருங்கள், தனசேகரன்ற பேரே கிடையாது அதில். இவனை நம்ம எப்போ கைது பண்ண போகிறானுங்க? அவன் அவங்க அதை வேணாம், இதில் விட்டுருவோம். நம்ம அந்த பொட்ட பையன் தான் இருக்கிறானா விட்டுருங்க. மிச்சம் இருக்கிற 9 பேர் எப்போ கைது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு பதிவு போட்டு எல்லோரும் அவங்க தமிழக அரசோட வெற்றியை கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுருக்குறேன். அடுத்து ஜனார்தனுக்கு அப்புறம் அடுத்து டார்கெட் தமிழக அரசுங்க எதுக்கு வச்சுருக்குறாங்கன்னு பார்ப்போம். இந்த மாதம் 24ஆம் தேதி போச்சு இயரிங்க. அடுத்து பிப்ரவரி 24ஆம் தேதினான்றது நம்ம ஜெகனோட வெளியே வருவாரா, நெமிலியில் கையெழுத்து போடுவாரான்றது கன்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கங்க.